Hi friends, welcome to Inbus IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,151 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,116. ஹை இன்றைக்கி எவ்வளோ தூரம் போச்சுன்னா 23,502. லோ பார்த்தீங்கன்னா 22,955. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23,408 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 257 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்தவங்க நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் நான் சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,500 லெவல் வரைக்கும் 490 to 500 சொன்னேன். 500 கூட சொல்ல 490 to 500. இன்கேஸ் டவுட் ஏதாவது இருந்தால் நேற்று தான் போட்டிருந்தேன், இன்னையோட வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டான ஒரு கேப்பை ஓப்பன் ஆகி அப்போதைய ஹையான இந்த ஏரியா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 23,284 லெவல் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் வந்தது. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ட் 1 23,300 கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருந்தோம், சப்போர்ட் 1 நம்ம கொடுத்துருந்தது 23,000 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட இன்னையோட லோவான 22,955 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த 23,000 சப்போர்ட்டாக வச்சுட்டு எடுத்திருந்தா எக்ஸாக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்கன்னா 23,502 வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவை ரிவர்ஸ் ஆகும்போது மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 23,300 லெவலில் பிரேக் ஆகும்போது பட் சிங்கிள் கேண்டிலே மேலே ஏறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கி இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது வாங்கியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று மார்னிங்கே 23,300 டச் ஆகாமல் அங்கேருந்து இறங்கும் போது ரெசிஸ்டண்ட்டாக அதை பயன்படுத்தி நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்தே ஒரு 300 பாயிண்ட் சீட் போச்சு. அதை மிஸ் பண்ணவங்க திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது சப்போர்ட் நம்ம 23,000 கொடுத்துருந்தோம். அதை சப்போர்ட்டாக வச்சுட்டு எடுத்திருந்தாலும் 300 பாயிண்ட் மேலே போயிருக்கோம். இல்லை அதையும் மிஸ் பண்ணியிருந்தால் ரெசிஸ்டண்ட்டை 23,300 ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். பட் என்னென்னா மார்க்கெட் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் இந்த இடத்துல சைட்வே மூமெண்ட்லேயே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். ஸோ அதில் சில பேர் மூமெண்ட்டே இல்லைன்ட்டு எக்ஸிட் ஆகிருக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருந்த லெவல் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருந்தது. அது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 23,500 நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நிஃப்டி இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் 300 பாயிண்ட் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ 17/3/26 ஓகேங்களா. நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,500 ஆக்ட் ஆகும். இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கணும். இதை பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் 300 சொல்லிட்டு நிறைய பேர் அதை 300 வரைக்கும் போகணும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சுருக்கணும். ஒரு 30 பாயிண்ட்டோ இல்லை 40 பாயிண்ட்டோ அது மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்ல பட் சார்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 to 300 பாயிண்ட்ஸ் 23,500 நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 23,700 to 750 750 to 800 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதனால் 23,500 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 250 300 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நின்று இடம் பார்த்திங்கன்னா 23,090 இந்த இடம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். அது சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,000 ஆக்ட் ஆகும் 90 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு 23,000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,090 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 22,950, பட் இறங்கின வேகத்தில் அதே கேண்டலில் மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 23,000 வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 23,500 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,090 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.